ஒரு லவ் ஸ்டோரி எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன மாரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நிறைய கதைய டிஸ்கஸ் பண்றப்ப, இதுவரைக்கும் வராத மாரி எதா இருக்கணும். ஒரு லைன். புதுசா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றப்ப தான் இந்த ட்ரீம் கேர்ள் கதை உருவாச்சு. கதையே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. லவ் இஸ் ஆல்வேஸ் சேம். ஜென்ரலா உங்களுக்கு இந்த ஜெனரேஷனோட லவ் பத்தி என்ன ஐடியா? எனக்கு ஆப்வியஸாக வந்து இந்த 2K கிட்ஸோட லவ் மேலே ஒரு பெரிய அபிப்பிராயமே கிடையாது. இந்த டைம் வந்து இந்த காலத்துக்கு வந்து லவ் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. பாக்யராஜ் சார் வந்து அவர் உங்கள் படங்கள் பார்த்து அதை பற்றி சொல்லும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? உண்மையிலே அது வந்து அவரு என் படத்த பார்த்துட்டு பாராட்டி எனக்கு ஒரு லெட்டர் குடுத்தாரு. அதுதான் அந்த படம் எடுத்ததுக்கான கம்ப்ளீட்னஸ். என்கிட்ட பணம் இல்ல, பட்ஜெட் இல்ல. படம் எடுக்கணும்னு சொல்லிட்டே வராங்களே நெறைய பேரு. அப்படி இருக்கக்கூடாது. நீங்க ஒரு செயல்ல இறங்கிட்டீங்கன்னா, அது தானா நடக்கும். நெறைய பேர் அந்த ஆரம்பிக்கிறதுல தான் தயக்கம் பண்ணுவாங்க. எனக்கு அசிஸ்டன்ட் லயோலா காலேஜ் ஸ்டூடெண்ட் 4 பேர கூட்டு போயிருந்தேன். இந்த 5 பேருமே படத்துல நடிச்சாங்க. ஒரு மினிமல் பட்ஜெட் படத்தை எப்படி வந்து தியேட்டருக்கு இல்லை ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்த்துறது? படம் நல்லா எடுக்கணும். அத விட்டுட்டு